நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க வைக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேதம் அழகாக சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமே. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோபு புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. முதல் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அடுத்த வசனத்தையும் வாசித்துருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்குற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டாவது நம்ம வாசித்த வசனத்தின் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும். என்ன காரியம் அப்படின்னா, யோபுவை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை புதுசாக அந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்த காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்பால் பிசாசானவன் யோபுவை சோதிக்கும்படி ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்குறான். ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு. அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய சுகம், அவனுடைய ஸ்தோத்திரம், வசதிகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போனான். இது ஒரு பெரிய சோதனை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சடன்லியாக உடனே ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது, அடுத்து ஒரு சம்பவம் பின்னாலே வருகிறது, அடுத்து ஒரு சம்பவம் பின்னாலே வருகிறது. இப்படியாக யோபு தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் இழந்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கு நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, சோதனை நடுவில் யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தாலே நம்ம தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம். அதை நாம் நினச்சி நம்ம குழம்பி நம்ம மூலமாக மற்றவங்களை குழப்பி அவங்க மற்றவங்ககிட்ட போய் சொல்லி கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது, விசுவாசத்தையே பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆயிரும். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்த மத்தியிலையும் கூட அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வருமா? சற்று சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ முடியுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்கு? ஒருவேளை நாம் யோபுவாக இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? எப்படி சிந்திச்சு பார்க்கணும். நான் யோபுவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? அம்மா, ஒரு சோதனைக்கே நம்ம 1000 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறோமே. எல்லாவற்றையும் இழந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சோதனை நடுவில் யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் தேடலை, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் சம்பாதிச்சேன், எனக்கு கிடச்சிச்சு, எங்கள் அப்பா சேர்த்து வச்சாங்க, இப்படி உரிமை பாராட்டாமல் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அது எந்த வாயில் வந்தாலும் எப்படி வந்தாலும் கொடுத்தது யாரு? அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும்.
தேவன் தான் கொடுத்தார் அப்படிங்கிற நினைவில் நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்துக்கிட்டார். அவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யலையா, குறையும் சொல்லவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறையே சொல்லலையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணும். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இப்போ நம்ம போவோம். இந்த யோபுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைக்கு நடுவில் அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்தில் என்ன செஞ்சுட்டு பெருகிற்று அப்படின்னு பிசாசு போய் சொல்கிறான். அந்த அளவுக்கு யோபுவை குறித்து நல்ல சர்வே எடுத்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு உங்களை குறித்து சொந்தக்காரங்களோ பக்கத்தில் இருக்கவங்களோ அல்லது உங்களை பகைக்கிறவங்களோ சத்துருக்களோ சர்வே எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல ஒருத்தனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். உங்களுடைய டோட்டலி சரௌண்டிங்கே அவன் கையில் இருக்கு, எல்லாம் அவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. நாம் தேவனோடு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கர்த்தர் பலனாக இருப்பார். நம்புறீங்களா? தேவனோடு நாம் இருக்கிற அனுபவம், உலகத்தின் சம்பாத்தியங்களும் உலகத்தினுடைய காரியங்களும் நம்ம விட்டு போனாலும் தேவன் நமக்கு பலனாக இருந்து நம்மை மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம், அதை நம்ம தளர்ந்து விடக்கூடாது. நம்ம பார்க்கிறது தான் வாழ்க்கை நினைக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற இந்த பணம், இந்த பொருள், இந்த பதவி, இந்த ஆழ்வலம் தான் என் வாழ்க்கை நம்ம நினைக்கக்கூடாது. அதை விட மேலானது கர்த்தர் என் கூட இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார், அதுதான் எனக்கு பலம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து பழக ஆரம்பிச்சிட்டோம்னா இவைகள் இழந்து போனாலும் அவரை குறை சொல்லவும் மாட்டோம், நம்முடைய வாயினால் பாவம் செய்ய மாட்டோம், தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அந்த சோதனைக்கு நடுவில் அவர் செய்த சில காரியங்கள் ஒரு அற்புதமான விஷயம். அதில் தான் நம்ம இப்போ வாசித்தோம் பாருங்க. முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் அவருக்குள்ளே இருந்துச்சு. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சபைக்கு போகிற விசுவாசியாக இருந்தால் அல்லது பொதுவாக கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த நிலைமையில் இருக்கிறவங்க இன்னொரு கிறிஸ்தவர்களையோ அல்லது இன்னொரு விசுவாசியோ அல்லது இன்னொரு போதகரையோ அல்லது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம சொல்லக்கூடிய வழக்கம் ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இதை நம்ம எல்லா சூழலையும் சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தா சொல்ல மாட்டோம். நாம் நல்ல மனநிலைமையில் இருந்தால் நமக்கு என்ன வரும்னா ஸ்தோத்திரம் வரும். பாஸ்ட் வந்தாலும் சரி, விசுவாசிகள் வந்தாலும் சரி, நாம் கொஞ்சம் நல்லா பீஸ்னஸாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், திருப்தியாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம்னா நம்ம வாயில் வர்ற ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னா அது எஃபெக்டாக இருக்கும். ஸ்தோத்திரம் அப்படிம்போம். கொஞ்சம் நம்ம பிரச்சனையோட நெருக்கத்தோடு இருந்தால் நம்ம வாயில் என்ன வராது? ஸ்தோத்திரம் வராது. ஏன் வராதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க பிரச்சனையில் இருக்காங்களாங்க. ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து எழும்புகிற மகிமையை நீங்கள் செலுத்தாமல் உங்கள் சூழலை மட்டும் பார்க்குறீங்களே, உங்கள் பிரச்சனையை மட்டும் பார்க்குறீங்களே. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் இருக்கணுங்க. பிரச்சனை வந்தாலும், இழப்பு வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், நம்மளை தூசிச்சாலும், நம்மளை பரிகாசமாக பேசினாலும் நீங்கள் சொல்லணும், கர்த்தரை துதிக்கிற விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? யோபு அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு இருந்தார். அதனால தான் இழப்பை சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார், கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவர் என்னத்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் தயவு செய்து சொல்லுங்கள், நான் சொன்னது தப்புன்னு சொல்லுங்கள். இல்லை, நிச்சயமாக எல்லாருக்கும் ஆண்டவர் சகல நன்மைகளே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வரும். அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக நம்பலாம், உங்களோடு கூட அது தொடர்ந்து வருகிறது. அதை தேடி நாம் ஓடக்கூடாது, அது நம்மளை தேடி வரும், கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை விட்டு எடுக்கிறார். ஏன் எடுக்கிறாரு? நம்மளுடைய வாழ்க்கையின் உண்மைத்துவத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை
பிரியப்படுத்தக்கூடிய, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவம் எந்த அளவுக்கு நாம சரியா நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். சில நேரத்தில் சத்துருவே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவான், நிறைய கொடுத்துருக்கீங்க, எடுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, விழுந்துருவான் பொத்துன்னு. நீ வேணா பாருங்களேன், நம்மளை பார்த்து சொன்னால் நம்ம நிலைமை என்னாச்சு யோசிங்க. கொடுக்கிறதுனால கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் பெருசு இல்லை. கொடுத்துட்டு மறுபடியும் ஆண்டவர் எடுத்தாலும் அப்பவும் கொடுத்தது மாதிரி கர்த்தரை துதிக்கிற அனுபவம் இருக்கா? ஏதாவது இழப்பு வந்துருச்சுன்னா, ஐயோ பாஸ்டர் நான் அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், மிருகஜீவன் போச்சு, சொத்து போச்சு, நிலம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, என் சுகம் போச்சு, இனி ஆண்டவரை துதிச்சு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பவும் கர்த்தரை நல்லா துதிக்கிறவங்களா இருங்க. எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை துதிச்சீங்க பாருங்க, அந்த அனுபவத்தில் இருக்க பழகுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இயலாத நிலைமையில, இழந்து போன நிலைமையில, எல்லாவற்றையும் தொலைத்து போன நிலைமையில, பிடுங்கப்பட்ட நிலைமையில கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கீங்களா? யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறவனா இருந்தான். சோதனைக்கு நடுவில் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதிக்கிறவனா இருந்தான். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்கள் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா? சாதகமான சூழ்நிலையெல்லாம் துதிக்கணுங்கிற தீர்மானத்தை தூக்கி போட்டுருங்க. சாதகம் இல்லாமலும் நான் கர்த்தரை துதிப்பேன், அப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரட்டுமே. அப்படி வருமானால் நிச்சயமா சொல்றேன், உங்க மேல ஆண்டவருடைய வைராக்கியம் பெருகும். என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுல நான் ஒரு நாள் ஓய்ந்து போக மாட்டேன்னு சொல்லி நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, ரெண்டாவது யோபு இந்த சோதனை நடுவில் எப்படி இருந்தாராம்? நீங்கள் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நல்ல கவனிங்களேன். ரெண்டாவது, யோபுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா, நல்ல பொறுமை உள்ளவனா இருந்தான். பொறுமையோட ஹேண்டில் பண்ணுறான். தன் மனைவி அவளை பார்த்து சொல்கிறா, ஐயா என்ன ஆண்டவர்ன்ட்டு இருக்கீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பிள்ளைகளை இழந்தாச்சு, சொத்து பொத்து போச்சு, உடம்புல இருந்த சுகமும் போச்சு, இனி ஏன் உயிரோட இருக்கீங்க? இப்படி இருக்க நிலைமையிலையும் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இது என்ன அனுபவம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யோபு சொல்கிறாரு, தேவனிடத்தில் நம்ம என்ன பெற்றோம்? நன்மையை பெற்றோம். நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமோ? நன்மையை பெறும்போது எப்படி மனநிலைமையில் இருந்தோமோ அதே மாதிரி தீமையையும் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கிடுவோம். ஆமாம் அப்படின்னு அவர் பொறுமையாக பதில் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில், பொறுமையை முற்றிலுமாக இழந்த சூழ்நிலையில் பொறுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா பொறுமைலாம் இருக்காது. பதட்டமான சூழ்நிலைக்கு வந்துடுவோம், ஆத்திரப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம், அறிவில்லாமல் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் டிக் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதை விரும்பலைங்க. ஆண்டவர் தானே நன்மையை கொடுக்குறாரு. நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. சில நேரத்தில் அந்த நன்மையை ஆண்டவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கலாம். அதற்கு பதிலாக தீமையான அனுபவங்கள் அனுமதிக்கப்படலாம். நிரந்தரமானதல்ல, சில தீமையான காரியங்கள் அனுமதிக்கப்படலாம். ஆனால் அது கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அவைகளை மாற்றுவார். எப்போ தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம், அந்த சூழல்லையும் நம்ம எவ்வளோ பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ சகித்து கொள்கிறோம், எவ்வளோ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் தானே எனக்கு நன்மையை தந்தார், அதே தேவன் எனக்கு இந்த தீமையை அனுமதிச்சிருக்கிறார், இருக்கட்டுமே பரவாயில்ல, அதே போல் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேனே. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு அன்பான சகோதரி, எனக்கு அன்பான சகோதரனே, குடும்பமே, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அது இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து குறை சொல்லாதீங்க. உங்கள் உதட குறை சொல்ல நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயன்படுத்தாதீங்க. இப்படி சொல்லுங்க, பைத்தியக்காரி மாதிரி பேசாதம்மா, பைத்தியக்கார மாதிரி பேசாதையா, பைத்தியக்கார பேசுகிற மாதிரி பேசாதீங்க பிள்ளைகளா. தேவன்கிட்ட நன்மையை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் தீமை பரவாயில்ல இருக்கட்டும்,
கர்த்தர் ரொம்ப நாளைக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார், கர்த்தர் மாற்றிடுவார். அப்படி சொல்லி பழகுங்களேன், அப்படி சொல்லி பாருங்களேன். சோதனை நடுவில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. யோபுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரணும். மூன்றாவது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 13ஆம் வசனத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 13ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். மூன்றாவது, சோதனை நடுவில் யோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்பிக்கையில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறார். நம்பிக்கையில அவ்வளவு உறுதியா இருக்கிறார். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன்யா. கொன்று போட்டால்னா என்ன அர்த்தம்? ஃபினிஷ், வாழ்க்கை முடிஞ்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது. ஆனாலும் சொல்றாரு, அந்த நிலைமையே வந்தாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்கிட்ட 1% கூட குறையாதியா. பிசாசு பால் போட்டுக்கிட்டே இருக்கிறான், போல்ட் ஆவான்னு பார்க்குறான். ஆனால் யோபு சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவுட் ஆகிறோமா இல்லை சிக்ஸ் அடிக்கிறோமா? யோசிங்களேன். சிலருடைய வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் போல்டு தான். பிசாசு போடுற பால் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் போல்டு தான். வேணாங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து எதிர்பார்க்குறேன், என் பிள்ளை ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறார். என்னுடைய சுவாவத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறேனே, அவன் அதை வெளிப்பாட்டுவானா, பிசாசுக்கு முன்னால் அதை வெளிக்காட்டுவானான்னு எதிர்பார்க்குறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கை ஃபெயிலியராகவே இருக்குது. யோபுடைய வாழ்க்கையை நல்லா கவனித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இந்த சூழலையும் நான் சொல்லுவேன், இந்த சூழல் என்னை அழிச்சு போட்டாலும் அந்த சூழ்நிலையிலையும் நான் என் உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என் சூழலை மாற்றுவார். அவர் எனக்கான ஒரு நிலைமையை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். எனக்கான ஒரு ஸ்தோத்திரம், நல்ல வழி ஆண்டவர் திறப்பார். எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வருவார். நம்பிக்கை. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நல்லா கவனித்து பாருங்களேன். கடவுள் பக்தி இல்லாத மனுஷனுக்கு கூட நம்பிக்கை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கண்மூடித்தனமாக நம்புகிறான். ஆனால் இந்த தேவனை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறோம்? நமக்கு செஞ்ச அற்புதத்தெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ பெரிய நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்கிறார், எவ்வளோ நன்மையை செஞ்சுருக்கிறார். நமக்கு செஞ்ச நன்மையை ஆராய்ஞ்சு பார்த்தாலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த சூழ்நிலையை அடித்து விரட்டிடுவோம். ஆமாம், அவரை நான் நம்பணும், எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார்ல அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நம்ம வருவோம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டோம். இன்றைக்கி ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள், எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறார்ல. கடினமான சூழலிருந்து உங்களுக்கு உதவியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பட்சிக்கிற இடத்துல இருந்து பட்சணத்தை உங்களுக்கு கொடுத்தார். கிடைக்கவே கிடைக்காது, ஆனால் அவங்ககிட்ட இருந்து உதவி உங்களுக்கு வந்துச்சு. வாய்ப்பே இல்லை, ஆனால் அங்கே உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சு. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நிலைமையை மாற்ற மாட்டாரா? சொல்லுங்க. நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். சொல்லி பாருங்களேன், சோதனையை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், லகுவாக ஜெயிச்சிடலாம். யோபுவை போல வாழ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். இந்த 3 காரியங்களை நல்லா கவனித்து பாருங்கள். முதலாவது, கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இரண்டாவது, பொறுமையாக இருந்து அதை டீல் பண்ணான். மூன்றாவது, நம்பிக்கையாக இருந்து அதை டீல் பண்ணான். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர்களும் 6,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 13ஆம் வசனம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இவனுடைய சோதனை நடுவில் இவன் டீல் பண்ணதை ஆண்டவர் பார்த்துட்டு ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சார். டபுள் மடங்கு ஆசீர்வதிச்சார். முன்னால் இருந்த பிள்ளைகளை விட அதுக்கப்புறம் இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அதை விட பயங்கர சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. 10 பிள்ளைகளை ஆண்டவர் உலகத்தில் அவங்கள போல அழகு உள்ளவங்க வேற யாருமே கிடையாத நிலைமைக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறார்.
நீங்க சோதனை நடுவில் நீங்க சரியா வாழ பழகிட்டீங்கன்னா, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் இந்த யோபுவின் மூலமாக நீங்க கற்றுக்கொண்டு வாழ பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இரட்டத்தனையான பலன் வரும். உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்புங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில் சோதனை நடுவிலே ஆண்டவரே எவ்வளவு சரியாக அந்த சூழ்நிலையை கடந்து வர யோபுவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர அனுபவம் இருந்ததோ, அதை இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சோதனை நடுவில் யோபு எப்படி இருந்தானோ அதே போல இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் இருக்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்து உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுத்த மறவாதிருங்க. இன்னும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால், கருவந்தாவிலே மக்னாயிம் சபை என்ற சபையில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கீழ்ப்பகுதியில் இன்னும் தேவனை ஆராதிக்க எங்களோடு கூட எந்த சபைக்கும் போகாதவர்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்புவீர்களானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.